பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னும் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தங்கமயிலுக்கு கொஞ்ச நாளில் சரியாயிருது. சரியானவொன்னே பாண்டியன் சொல்லிட்டாங்க, பல சூழ்நிலைக்கு மத்தியில் நீங்கள் வந்து ஹனிமூன் போகிறாங்க, பார்த்து போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மாம்மா அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் வராங்களா அப்படிங்கிறாங்க. இன்னும் வந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க அம்மா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படி நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. ஏங்க அவங்களுக்கு டாட்டா போடுங்க கிளம்பட்டும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு கோமதி, ட்ரெயின் எடுக்க இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. ஒரு மணி நேரத்தில் அவங்க அப்பா அம்மா வந்துட்டாங்கன்னா பேசிட்டு போட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க வராங்க. வந்தோடனே சரி போயிட்டு வாங்க தங்கமயில், மாப்பிள்ளை போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் காரில் வந்தோம் அப்படிங்கிறாங்க. நானும் இங்கே காரில் தான் வந்தோம், கார் திடீர்னு பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால் டிரைவரை வந்து பஞ்சர் விட்டு வர சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியே நான் போகும்போது உங்கள் வீட்டில் விட்டு போயிருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி சம்மந்தி அப்படிங்கிறாங்க. உடனே பாக்கியம் பயங்கரமாக நடிக்கி அப்படிங்கிறாங்க. தங்கமயில் இப்படி கண்ணை காட்டுறாங்க. ஏம்மா ஓவராக சீன் போடாதீங்க மாட்டிப்பீங்க அப்படின்ன மாதிரி. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் கார்லேயே போய் இறங்குறாங்க. உடனே சரி சம்மந்தி எதுவும் சாப்பிட்டு போங்களேன் அப்படி அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை சம்மந்தி நிறைய ஆயிடுச்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சரி சம்மந்தி அப்படிங்கிறாங்க. பாக்கியம் பயங்கரமாக பேசுகிறிய, ஆனால் அந்த பாண்டியனையும் கோமதியும் அலற விடுதியே அப்படிங்கிறாங்க. அப்படி அலற விட்டால் மட்டும்தான் நம்ம மேலே மரியாதை இருக்குங்க, இல்லைன்னா நம்ம அவங்களுக்கு கீழே இருக்க வேண்டியிருக்கும். அது நடக்கவே நடக்காது. இந்த பாக்கியத்துக்கெலாம் அவங்க ஜுஜிபி, அந்த பாண்டியும் ஒரு வெள்ளவந்தி, கோமதியை கேட்கவே வேண்டாம். 2 பேரும் எதை சொன்னாலும் நம்புவாங்க. அதனால தான் அசால்ட்டாக சொன்னேன். நம்ம ஆட்டோவில் வந்தோம்னு சொன்னால் மதிப்பாங்களா, அதான் சொன்னேன். நம்ம சொந்த காரில் வந்தேன், கார் எங்கன்னு கேட்பாங்க. அதனால தான் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, டிரைவரை விட்டு பஞ்சர் ஓட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னபோது அவங்களே கொண்டு இறக்கி விட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம வாடகை செலவும் மிச்சம் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. சரி தங்கமயிலுக்கு ஏசியை புக் பண்ணி கொடுக்க சொன்னானே அப்படிங்கிறாங்க. இதை வச்சு தான் பெரிய பிரச்சனை போச்சு. இப்போ ஓரளவு அவங்க வந்து சந்தோஷமாக போகிறாங்க. போட்டோம், மாப்பிள்ளையை கையில் எடுக்க சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மாப்பிள்ளையை கையில் வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை வந்து தங்கமயில் சொல்லுக்கு ஆடுற மாதிரி பண்ணிடணும். அப்படி பண்ண பிறகு தான் அந்த வீட்டில் ரணகலம் வரும். வரும்போது பேசாமல் தனி கொடுத்துரும் வச்சிடணும்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. தனி கொடுத்துரும் வச்சாங்கன்னா தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி தர சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு நம்மளே போய் பேசிடுவோம். நாங்களே பிஸ்னஸ் வச்சு கொடுக்க முடியும். ஆனால் வந்து நாங்கள் வந்து ஏன் வச்சு கொடுக்கல அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டிலேருந்து காசில் வச்சா தான் மரியாதை என் பொண்ணுக்கு, அதனால தான் வச்சு கொடுக்கல அப்படி இப்படின்னு சீனை போட்டு ஏதாவது வைக்க சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் தங்கமயில் ஆட்டோமேட்டிக்காக செட்டில் ஆகிட போகிறா. அவங்களுக்கு காலி இடம் நிறைய இடத்துல கிடக்கு, சரியா, அதில் ஒரு பெரிய பங்களாவை கட்டி இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த வீடே பெரிய வீடு தானே அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு புரியலையா, இந்த வீட்டில் அவ்வளோ பேரும் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்காங்க. மச்சினனை வந்து பாண்டியன் வளர்த்துக்கிட்டு இருக்காரு, அவனும் எனக்கு ஒரு வாரிசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் என்னங்க பங்கு ஆம்பிடும்? இவர் ரூமில் தான் இவர் இருக்கணும், அது சரி வராது. என் பொண்ணு எதுக்கு அப்படி இருக்கணும்? நான் தான் உமரை கட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன், ஆனால் என் பொண்ணு வந்து நல்ல வசதியான வீட்டில் தான் கட்டி கொடுத்துருக்கேன். அந்த வசதியான வீட்டில் நல்ல ஒரு வீட்டை கட்டி பெரிய அளவில் இருக்கட்டும். என் மாப்பிள்ளைக்கும் ஹனிமூன் போயிட்டு வந்த உடனே ஏதாவது தொழில் பண்ணி கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு ரணகலத்தை பண்ணி நம்ம பண்ணி விட்றணும். அப்படி பண்ணாதாங்க நம்மளும் மாமனார் மாமியார். அது போக என் பொண்ணு நான் கஷ்டப்படவே விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு பாக்கியம், நீ இருக்கிற வரைக்கும் அம்மாவை கஷ்டவே விட மாட்டா, மென்மேலும் பெரிய எல்லாம் தான் வருவா. 80 பொண்ணு கவரி நகையை போட்டு கட்டியும் கொடுத்துட்டு இப்போ வரைக்கும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல, நீ இவ்வளோ சம்பவமாக பேசுகிறியா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து எல்லாம் பிளான் பண்ணி செய்துங்க. ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம பிளானை தவறி போயிட்டு பேங்க் லாக்கரில் கொண்டு வச்சிட்டாங்க. அதை எப்படியாவது எடுக்கணும். அந்த நகையை எடுத்துகிட்டு அந்த நகையை வந்து ஒன்று காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி காட்டணும், இல்லையா நகை வந்து அதில் ஃபால்ட்டு, அதை வந்து மறுபடியும் செய்ய சொல்லியிருக்கோம் வச்சுருக்கோன்னு எனத்தையே அதை சொல்லி இது பண்ணணும். அப்படின்னா தான் சமாளிக்க முடியும், இல்லைன்னா சமாளிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த நகையை எப்படி எடுக்க போகிற அப்படிங்கிறாங்க. நம்ம பேசி பார்ப்போம், இந்த மாதிரி கோமதிட்ட பேசி பார்ப்போம், தங்கமயில் வந்து சென்னையிலேருந்து வரதுக்குள்ளே பேசி பார்த்து நகையை வாங்க பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. நம்ம கேட்டால் தருவாங்களா அப்படிங்கிறாங்க. நம்ம கேட்டால் தரமாட்டாங்க தான், ஆனால் ஏதாவது சொல்லி கேட்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி கேட்போம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயிலும் சரவணனும் கிளம்பி போயிட்டுருக்காங்க. கிளம்பும்போது சொல்கிறாங்க, எங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கும் தான் அப்படிங்கிறாங்க. உங்கள் முகமே சரியில்லையே அப்படிங்கிறாங்க. இல்லை என் தம்பிமார் வந்து வருவானுங்க, நானும் சந்தோஷமாக போகலான்னு முதல்ல நினச்சேன், அதுக்கப்புறம் அவங்க வரலங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுங்களே வந்து அண்ணன் நீங்கள் வந்து சந்தோஷமாக நீ கூட போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கானு இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க. ஏங்க இப்போ கூட வந்து உங்கள் தம்பி மாதிரியும் குடும்பத்தையும் நினைப்பீங்களா, என்னை பற்றி நினைக்கவே மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க. மயிலுங்க பாரு, ஒன்று நினைக்க போய் தான் வந்து உன் கூட நான் ஹனிமூன் வந்துட்டுருக்கேன். ஏன்னா நான்லாம் வந்து தனியாக எங்கேயுமே போனதில்லை, குடும்பத்தை சார்ந்து தான் போயிருக்கேன். அதுபோக இவ்வளோ தூரம் சென்னைக்குலாம் நான் போனது கிடையாது. 1/2 1 ஹவர் எங்கேயாவது போவேன், அவ்வளோதான், அதுவும் உடனே வந்துடுவேன். அது என் தம்பி இல்லாமல் நான் எங்கேயுமே போனது கிடையாது. கதிராவது செந்திலாவது கண்டிப்பாக என் கூட இருப்பானுங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்போ அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருக்காதுங்க, என்னை பற்றி பேசுங்க அப்படிங்கிறாங்க. சரி உன்னை பற்றி பேசுவோம், உன்னை பற்றி சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டில் இதை பற்றி ஒன்றுமே கேட்கல வைக்கல அப்படிங்கிறாங்க.
இங்கே பாரு மயில், நான் வேலைக்கு போய்ட்டு வருவேன், அசதியாக இருக்கும், தூங்கிடுவேன். நீனும் வீட்டு வேலையை செஞ்சு அசதியாக இருப்பேன், அதில் என்னத்தை கேட்குறது? உன்னை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் 12 வரை படிக்கும்போது ஒரு நிகழ்வு பூரா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. நிகழ்வு பூரா சொல்கிறேன், அதுக்கப்புறம் காலேஜ் படித்த நிகழ்வு யார் சொல்லுவா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மயில், ஆகா நம்மளே உழம்ப ஆரம்பிச்சிட்டோமே, நம்ம உழம்பி காட்டி கொடுத்துருவோம் போலயே, 12 வரை தான் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நான் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்க காலேஜில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை விடுதாங்க. இப்படிலாம் நடந்துச்சா அப்படிங்கிறாங்க. நீங்கள் காலேஜ் படிக்கும்போது எப்படிங்க நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. நான் ஆர்ட்ஸு காலேஜ் படித்தேன், பிகாம் மட்டும் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு வந்துட்டேன். மற்றபடி அப்பா எம்காம் படி அதுன்னு சொன்னார். ஆனால் எனக்கு அதில் படிக்க விருப்பம் இல்லை. சரி, ஏதாவது ஒரு வேலையை பார்த்து அப்பாவை கஷ்டப்படுத்த நம்ம நீக்குவோம்னு நினச்சி தான் நான் வந்தேன். ஆனால் போகிற பக்கம் பார்த்தா அப்பாட்ட தான் வாங்கி சாப்பிடுற அளவுக்கு ஆயிடுச்சு. சம்பளம் எனக்கு கம்மி. வேறு ஏதாவது வேலைக்கு போகலான்னு முயற்சி பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு நான் வாய்ப்பு வர மாட்டேங்குது. மீனா அரசு ஊழியர் அவளுக்கு எவ்வளோ மரியாதை இருக்குது வீட்டில் வெளியிலையும். அந்த மாதிரி நாங்களும் போனோம்னா எங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே கௌரவமாக இருக்கும். அதை என்ன செய்யணும்னு தெரில அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்களும் ஏதாவது முயற்சி பண்ணலாமாங்க? செந்திலே பாருங்கள், அரசு ஊழியர் ஆக போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரியிறாரு. ஆனால் அவர் இப்போதைக்கு ஆக மாட்டார் அப்படிங்கிறாங்க. பாரு, நீ செந்திலையோ மீனாவையோ ராஜியோ ஏதாவது பேசணும்னு தூக்கமே வராது அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் அவங்கள பற்றி பேசுகிறீங்க, அதான் நான் பேச வேண்டியதாக இருக்குது. ஏன் நீங்கள் பேசாமல் அரசு ஊழியர் ஆகக்கூடாது அப்படிங்கிறாங்க. நான் அரசு ஊழியர் ஆகுது இருக்கட்டும் தங்கமயில், நீ எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்க, நீ பேசாமல் அரசு ஊழியர் ஆகிட வேண்டியதுதானே அப்படிங்கிறாங்க. இந்த பேச்சு எனக்கு பிடிக்காம தான் உங்கள் அம்மாட்ட இந்த மாதிரிலாம் பேசாதங்க தான், நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன்னு சொல்லியிருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி தான் எனக்கு அரசு ஊழியர் ஆகணும் வைக்கணும்லாம் ஆசை இல்லை. ஆனால் சுயமாக தொழில் பண்ணணும் வைக்கணும், பெரிய ஆளாக வரணும் எனக்கு ஆசை அப்படின்னு பேசிட்டு போகிறாங்க. அப்போ உங்கள் அப்பாட்ட சொல்லி நீங்கள் தனியாக பிஸ்னஸ் பண்ண தர சொல்ல வேண்டியதுதானே அப்படிங்கிறாங்க. என் தம்பிமார் 2 பேருக்கும் உங்கள் அப்பா இது வரைக்கும் எதுவும் செய்யலை, படிக்க வச்சுருக்காரு அவ்வளோதான். எனக்கு மட்டும் பிஸ்னஸ்க்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு கேட்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் இந்த வீட்டில் மூத்தவங்க, நீங்கள் மட்டும் தான் உங்கள் அப்பா சொல்ல கேட்குறீங்க, நீங்கள் தான் உழைச்சி கொண்டு உங்கள் அப்பாவை கொடுக்குறீங்க. ஆனால் மீதி இருக்கிற யாருமே உங்கள் அப்பா பேச்ச மதிக்கிறதும் கிடையாது, கேட்குறதும் கிடையாது அப்படிங்கிறாங்க. யார் மதிக்கலைன்னு கேட்டா அப்படிங்கிறாங்க. உடனே உங்கள் தம்பி கதிர் மதிக்காரா இல்லை உங்கள் தம்பி செந்தில் தான் மதிக்காரா அப்படிங்கிறாங்க. அவங்க எந்த விஷயத்தில் மதிக்கலைன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் பெரிய விஷயத்தையும் என்னால் சொல்ல முடியும். கல்யாண விஷயம் அவ்வளோ பெரிய விஷயம். அந்த கல்யாண விஷயத்த கூட அவங்க உங்கள் அப்பாட்ட கலந்துக்கிடாமல் அவங்க பாட்டில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க ஓடி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மயிலே, அவங்க கல்யாண விஷயத்தை பலமுறை பேசாதன்னு சொல்லிட்டு இருக்க, நீ பேசிகிட்டே இருக்க. அவங்களுக்கு 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு, கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க, அதையும் எங்கள் அப்பா ஏற்றுக்கிட்டாங்க. இதில் நீ சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, இவ்வளவுத்துக்குள்ளே நீங்கள் பொறுத்து உங்கள் அப்பா சொன்னதை கேட்டு கல்யாணம் முடிச்சிருக்கிறீங்க, உழைப்பு கொண்டு கொடுக்குறீங்க. உங்கள் அப்பா உங்களுக்கு ஏன் செய்ய மாட்டாங்க? நீங்கள் கேளுங்க, நம்ம ஹனிமூன் போய்ட்டு வந்தோன்னா கேளுங்க, நான் உங்கள் பிஸ்னஸ் பண்ணதுக்கு எனக்கு பணம் வேணும்ப்பா, நான் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. என்னாலாம் கேட்க முடியாது மயில் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் எங்கே கேட்க போகிறீங்க? இந்த ஹனிமூனுக்கே நீங்கள் கேட்கல, கடைசியில் பார்த்தா உங்கள் தம்பி கதிர் சொல்லவே நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. பார்த்தல, இதில் கூட என் தம்பி தான் ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க. அதாங்க, நீங்களாம் கல்யாணமே முடிச்சிருக்கக்கூடாது, நீங்களாம் பேசாமல் பிரம்மச்சாரியாக இருந்துருக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க பாரு, நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் ஹனிமூன் போகிறோம். ஆனால் நீ ஒவ்வொரு பிரச்சனையாக கிளப்புது, அதை ஒவ்வொரு பேசிகிட்டு இருக்க. நம்ம ஹனிமூன் போகக்கூடாதுங்கிற நிலைமைக்கு தான் நீ பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. நான் அதெல்லாம் பண்ணல, நீங்கள் தனியாக பிஸ்னஸ் பண்ணுங்கள். என் புருஷன் பெரிய பணக்காரனா கோடீஸ்வரனாக இருக்கணும்னு ஆசை இருக்காதா? இல்லைனா என் புருஷன் பெரிய அரசு ஊழியராக இருக்கணும்னு ஆசை இருக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் சரி தான் அப்படின்னு ரொம்ப பக்கத்தில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. புருஷனும் முன்னாடியும் ஏறினார்லேருந்தே அப்படியாவும் இப்படியாவும் பேசிகிட்டே இருக்கீங்களே, நேரம் ஆகிட்டு சாப்பிடலையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க நம்ம கொண்டு வருவாங்க, அவங்ககிட்ட வாங்கி சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, நான் வெளியெலாம் சாப்பிட மாட்டேன், எங்கள் அம்மா புளியோதரை ரெடி பண்ணி வந்துருக்காங்களா, அதை எடுக்க அப்படிங்கிறாங்க. உடனே அதை எடுக்கிறாங்க, எல்லாருமே சிரிக்கிறாங்க. இந்த காலத்தில் புளியோதரை சாப்பாடெலாம் ரெடி பண்ணி கொடுக்காங்களா அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணி கொடுப்பாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கொஞ்சம் இன்னும் கொடுக்குறாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, எல்லோரும் சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. தங்கமயில் சொல்கிறாங்க, இதோட நல்லாயிருக்கு அப்படிங்கிறாங்க. எங்கள் அத்தை செஞ்சது அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி சாப்பாடு எப்போவுமே கெடாது, 2 நாள் 3 நாள் ஆனாலும் கெடாது. ஆனால் இப்போ உள்ள உணவுகளில் என்னதை தான் போடுவாங்கன்னு தெரியல, உடனே கெட்டுருது. ஆனால் உண்மையிலே பழைய ஆட்கள் தான் அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கமயிலுக்கு ரொம்ப கடுப்பாகுது. நம்மளும் இதை சமைச்சு தான் நம்மளுக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கோம், இப்போ அசை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவர் சொல்கிறாரு, சரவணன் என்னமோ சொன்னேன், வேறு சாப்பாடை வாங்கி சாப்பிட வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன பேசுகிறாங்க பாரு, இந்த சாப்பாடை மாதிரி பெஸ்ட்டு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் எதையுமே நீ வேறு குணத்தில் பார்த்தா தப்பாக தான் தெரியும், நல்ல வகையில் பாரு அப்படிங்கிறாங்க. ஒரு வகையிலும் பார்க்கல, நான் சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நான் இதை சாப்பிட்டேன்,
உனக்கு வார சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வார சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. அதில் உனக்கு உணவு கெட்டுருக்கு. இதை பார்த்தோன்னே சரவணன் சொல்கிறாரு, நான் தான் சொன்னேன் இந்த சாப்பாடை சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு, இது வேண்டான்னு அதை வாங்கினேன், எப்படி இருக்கு பாரு, இதையே சாப்பிடும் அப்படின்னு சொல்லி புளியோதரையை ஊட்டி விடுறாரு. இதுவும் ருசியாக தாங்க இருக்குது, நீங்கள் ஊட்டி விட போய் அப்படிங்கிறாங்க. உடனே பக்கத்தில் கூட சொல்கிறாரு, அண்ணாச்சி ரொமான்ஸ் பண்ணதுக்கு இடம் இல்லை, இது இல்லை, இதே இது நீங்கள் தனியாக வந்து ஒரு பெட்டியே எடுத்துருந்தீங்கன்னு நீங்கள் உள்ளே உட்காந்து ஜாலியாக பேசிட்டு வரலாம் அப்படின்னு சிரிச்சிட்டே போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் எங்கே உங்களுக்கு என்ன பிடிக்குமா உங்களுக்கு பிடிக்காதா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. பிடிக்காமையே அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமேல் வீட்டில் அவங்க அம்மா அப்பாவும் பேசுகிறாங்க. நம்ம இப்போ சம்மந்தி ஃபோன் அடிச்சிருப்போம் அப்படிங்கிறாங்க. ஃபோன் அடி பாக்கியம் நேரமாக போகுது, அதனால் ஃபோன் அடிச்சிரு அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து சம்மந்தி நீங்கள் சரவணன் ஃபோன் அடித்து பேசுனீங்களா அப்படிங்கிறாங்க. இப்போ தானே ட்ரெயின் ஏறிருக்காங்க, ஃபோன் அடித்து பேசணும், சொல்லுங்கள் சம்மந்தி நீங்கள் ஃபோன் பண்ணி அடிச்சிருக்கீங்களா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் கொண்டு விட்டு போனது ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. இதில் என்ன சம்மந்தி நன்றி இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி எங்கள் கார் வந்து பஞ்சர் ஆனதுனால அவங்க காரில் வந்துவிட்டோம், அது போக வந்துட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் வீட்டில் வந்து சாப்பிடாமல் போயிட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி நேரம் ஆயிடுச்சுல, அதான் வீட்டுக்கு வந்துவிட்டோம், அரசி ஒத்தியில் இருந்தால் செந்திலும் மீனாவும் ஒரு விசேஷ வீட்டுக்கு போயிருந்தாங்க, வரதுக்கு நேரம் ஆகும்னு சொல்லும்போது சரி வீட்டில் யாரும் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சீக்கிரம் வந்துவிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போது கதிரும் ராஜுவும் இல்லையா சம்மந்தி அப்படிங்கிறாங்க. அவங்களும் சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி சரி, பழனி கடையில் இருந்தால் கடை அடைச்சிட்டு இருந்தால் அதான் வந்துவிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா சம்மந்தி இன்னொன்று பேசணும் உங்கள்கிட்ட அப்படிங்க. சொல்லுங்கள் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளை வந்து இன்னொரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆமாம், இன்னொரு கடையில் வேலை பார்த்துட்ருக்கான் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு தானே சம்மந்தி கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரி தான் சம்மந்தி, முதல்ல நாங்கள் ஒன்றும் நினைக்கல, எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே பெரிய பெரிய பணக்காரங்க, எல்லாருமே பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க. பார்ப்போம் எங்கள் உறவினர் ஒரு ஆள் ஃபோன் பண்ணி பேசினாங்க. பேச போகையில் உங்கள் பொண்ணை எங்கள் பையனுக்கு கேட்டோம், நீங்கள் தரமாட்டேன்ட்டீங்க, என் பையன் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறான், பெரிய கோடீஸ்வரனாக இருக்கான், அப்படி அவனுக்கு தராமல் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு மளிகை கடைக்காரங்க வீட்டுக்கு கட்டி கொடுத்தீங்களே வச்சேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப கவலையாகவும் இருந்துச்சு. அவங்க பார்வையில் வந்து ரொம்ப தங்கமேல் கஷ்டப்படுற மாதிரி நினைக்காங்க. அதனால் தங்கமேல் மாப்பிள்ளையும் ஏதாவது உயர்த்தி விடுங்க மாப்பிள்ளை உயர்த்தி விடுங்க சம்மந்தி அப்படிங்கிறாங்க. அப்படி உயர்த்தி விடணும்னா என்ன செய்ய நினைக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. தனியாக பிஸ்னஸ் வச்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க. என் பையன் பிஸ்னஸ் கேட்டால் நான் நாளைக்கு கூட வச்சு கொடுத்துருவேன், அவன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறான்னு சொல்லி அவன் சொல்லட்டும், நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி உங்கள் பையன் வந்து ஒரு பயந்தாங்களி, உங்கள்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுதாரு அப்படிங்கிறாங்க. என் பையன் பயந்தாங்களியா, அப்படிலாம் சொல்லாதீங்க சம்மந்தி, என் பையன் ஒரு பணிவாக இருக்கான் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அது எப்படியோ சம்மந்தி, அவருக்கு தொழில் பண்ணதுக்கு ரெடி பண்ணி கொடுங்க வைங்க அப்படிங்கிறாங்க. சரி சம்மந்தி, என் பையன் பேசணும் நான் பண்ணி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே இங்கே பாக்கியத்துக்கு சரியான கடுப்பு. பாக்கியத்தோட வீட்டுக்கார்ட்ட பேசுகிறாங்க. ஏங்க அந்த பாண்டியனுக்கு ரொம்ப தும்புருங்க அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோனை வச்சுருந்தாரு, என் பையன் சொல்லும்போது நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் வைக்கிறேன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. அப்படி தானே யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க, நீனாக இருந்தாலும் அப்படி தானே சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நான் ஒரு பொண்ணு கொடுத்தவா, நான் பேசுகிறேன் வைக்கிறேன், அதுக்கேற்றாப்புல மரியாதை கொடுக்கண்டாமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு பாக்கியம், நம்மளாம் மரியாதை எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா சரி வராது, நம்ம பண்ண வேலைகள்லாம் அப்படி பண்ணி வச்சுருக்கோம், நம்ம ஓவராக ஆடணும்னா என்றைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. அப்போ நம்ம பணிவாக இருந்தோம்னா சரி இவங்க பணிவுக்காவது சரி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அதனால் வந்து எதையுமே நீ அனாவசியமாக பேசாத அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களை மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் சரவணன் ஃபோன் அடித்து கேட்குறாங்க. என்ன சரவணா ட்ரெயின் கிளம்பிச்சா வச்சு சந்தோஷமாக இருக்கியா, சாப்பிட்டியான்னு கேட்குறேன். சாப்பிட்டோம்பா அப்படிங்கிறாங்க. சரி பத்திரமா போய் எல்லாம் கவனமாக இரு, ட்ரெயினில் அனாவசியமாக இறங்காத வைக்காத அப்படிங்கிறாங்க. சரிப்பா, மாமா வேறு சொல்லிச்சு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. கவனமாக இருப்பா, பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு போகிறேன், ஏன்னா காசெல்லாம் பத்திரம், வெளியூர் சூதானமாக இருப்பா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. உடனே எங்கே என்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அடிக்கிறாங்க. கோமதி பேசுகிறாங்க. டேய் சரவணா, தங்கமேலும் பாதுகாப்பாக போயிட்டு வாங்கன்னப்பா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. தங்கமேல் சரவணன்ட்ட கேட்குறாங்க. ஏங்க நம்ம வந்து ஹனிமூன் தானே போகிறோம், ஏன் இவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, வீட்டிலேருந்து நம்மளை அனுப்பியிருக்காங்க, என்னமோ ஏதோன்னு கேட்க தான் செய்வாங்க, எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டை மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க எங்கள் வீட்டில் எல்லாமே புரிஞ்சவங்க படித்தவங்க, என்ன யார் யார் எப்படி நடந்துக்கணும்னு தெரியும், இப்போ தான் ஹனிமூன் போயிருக்கோம், சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. பாருங்கள், ஒரு ஃபோன் கூட இல்லை, உங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் ஒவ்வொரு ஃபோனாக வந்துட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, எங்கள் அப்பா அடிச்சிருக்காரு, எங்கள் அம்மா அடிச்சிருக்காங்க, அவ்வளோதான் அப்படி இப்படின்னுட்டு இருக்கும்போது கதிர் ஃபோன் அடிக்கிறானே அப்படிங்கிறாங்க. சொல்லு கதிரே அப்படிங்கிறாங்க. அண்ணே எப்படிண்ணே இருக்குது அப்படிங்கிறாங்க. சந்தோஷமாக இருக்குண்டா, சரிண்ணே ட்ரெயினில் பார்த்து போனேன், எங்கேயும் இறங்காதானே, கவனமாக போய்ட்டு கவனமானே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய்ட்டு வந்துடுறேன் தம்பி அப்படிங்கிறாங்க. சரி ராஜியும் கேட்டதை சொல்லு, ராஜிட்ட கொடுக்குறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ராஜிட்ட கொடுக்குறாங்க. ராஜி அப்படிங்கிற மாமா சந்தோஷமாக போய்ட்டு வாங்க, அக்கா நீங்களும் கவனமாக போய்ட்டு வாங்க, சந்தோஷமாக போய்ட்டு சந்தோஷமாக வாங்க மாமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது
சரி நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. இந்த சூழ்நிலையில் செந்தில் பண்ணுறியா அண்ணே அப்படிங்கிறாரு. செந்திலே அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்கே அப்படிங்க, நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி பார்த்து போனேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. உடனே சரி நீ மீனாட்ட கூட பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. மீனாட்ட கொடுக்குறாங்க. மாமா பார்த்து சந்தோஷமாக போய்ட்டு வாங்க, அக்கா நீனும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தங்கமயில் ஃபோனை பிடுங்குறாங்க சரவணன்ட்டேருந்து. உடனே உங்களுக்குலாம் நான் அறிவே இல்லையா மீனா அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஹனிமூன் போகிறதே நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் தான். வீட்டில் தான் வந்து ஒரி பண்ணுறீங்கன்னா இங்கேயும் ஒரி பண்ணுவீங்களாச்சு, ஃபோனை வை அப்படின்றாங்க. இங்கே மீனாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. மீனா முகம் ஒரு மாதிரி ஆனோடனே என்னாச்சு மீனான்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாரு. அங்கே வந்துட்டு சரவணன் நீ என்ன இப்படி ஃபோனை பிடுங்கின அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 பேருமே சண்டை போட்டுட்ருக்காங்க. இங்கே மீனா வந்து ரொம்பவே சோகமாக இருக்காங்க. அதை பார்த்தோன்னா செந்தில் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. மீனா என்னதான் ஆச்சு சொல்லி தொலையேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் நல்லா இருக்கீங்களா தான் கேட்டேன். தங்கமயிலக்கா ஃபோனை பிடுங்கி நாங்கள் நிம்மதியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அது போக வீட்டில் தான் எங்களை துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா ஹனிமூன் போகிற இடத்துல வந்து இப்படி தான் ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பீங்களா? உங்களுக்குலாம் அறிவே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க அப்படிங்கிறாங்க. இப்படியா கேட்டாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணி இப்படிலாம் பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உடனே செந்திலும் ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு. உடனே கோமதிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அத்தை நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் அப்படிங்கிறாங்க. இன்னும் வீட்டுக்கு வரலையே அடி அப்படிங்கிறாங்க. வரதுக்கு தான் இருந்துகிட்டு இருந்தோம். அப்போ டபார்னு வந்துட்டு சரவணமாமா நினைவு வந்துச்சு. உடனே எல்லோரும் ஃபோன் அடித்து பேசினோம். அப்போ தங்கமயிலக்கா ஃபோனை பிடிங்கி உங்களுக்குலாம் அறிவே இல்லையா? வீட்டில் தான் நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்க, ஏன்னா ஹனிமூன் போனாலும் நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களா அப்படின்னா உனக்கு அறிவே இல்லைன்னு ஒரு மாதிரி பேசிட்டாங்க அத்தை அப்படிங்கிறாங்க. அவளுக்கு தாம்மா அறிவில்லை, வெளியே போனவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் அடித்து கேட்குறீங்க, அதை ஏற்றுக்கிட்ட கூட அவளுக்கு தெரியல. எது நினைக்காதம்மா, அவள் வேணால் ஓரளவுக்கு வந்து மூத்த மருமகளாக இருக்கலாம், ஆனால் என் மனசுலையும் சரி இந்த வீட்டுக்கும் சரி இந்த வீட்டு மேலே உள்ள அக்கறையிலையும் சரி நீ தாம்மா மூத்த மருமக, பக்குவமாக நடந்துக்கிற பொண்ணு கூட நீ தான். இன்றைக்கி ராஜி வந்து வேறு வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் அவன் தங்கச்சி மாதிரி நடத்துகிற, அதான் நான் ஆசைப்பட்றேன் அத்தை, எனக்காக தயவுசெய்து அவளை மன்னிச்சிருமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் நினைக்கல அத்தை, ஆனால் வந்து அந்த நிமிஷத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, உங்கள்கிட்ட பேசின மனசு மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. சரி மீனா இது நினைக்காத, உனக்கு தொடர்ந்து மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குது இது ஒரு வகையில், அதுக்கு காரணம் நான் மட்டும் கல்யாணம் முடிக்காமல் இருந்தால் நீ கண்டிப்பாக பெரிய ஒரு அரசு ஊழியரை கட்டியிருப்பேன், நல்ல மாதிரி இருந்திருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க இதுக்கு அதுக்கு என்னங்க வித்தியாசம்? அங்கே போய் நான் இருந்தாலும் கூட இதே மாதிரி ஏதாவது பிச்சல் புட்டுங்கள் ஏதாவது இருக்க தான் செய்யும். நம்ம வீட்டில் இருக்கிறது வந்து ஒரு ஜாலியாக ஒரு வரவு செலவு மாதிரி பண்ணிக்கலாம். தினம் ஒரு நிகழ்வு நடக்கும். ஒரு சினிமாவுக்கு போக வேண்டாம், இந்த வீட்டில் ஆக்ஷன் ஃபிலிம்லேருந்து சென்டிமெண்ட் ஃபிலிம்லேருந்து எல்லாமே இருக்குது. இப்போ வந்து சென்டிமெண்ட் ஃபிலிம் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போவோம் ஆக்ஷன் ஃபிலிமாக பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கதிர் சொல்கிறாங்க, அண்ணி உங்களுக்கு உண்மையிலே வருத்தமாக இல்லையா அப்படிங்கிறாங்க. கதிர் வருத்தமாக தான் இருக்குது, ஆனால் குடும்பம் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கணும், எல்லோரையும் அனுசரித்து போகணுங்கும் போது வேறு நான் என்ன செய்ய முடியும் கதிர் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படிங்கிறாங்க. ராஜி சாரிக்கா அப்படிங்க, நீ ஏன்டி சாரி கேட்குற அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க இப்படி பேசிட்டாலும் நீங்கள் வந்து அதை சமாளிக்கிறீங்களேக்கா, இப்படி ஒரு குணம் உள்ள அக்கா எனக்கு கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும், சாரிக்கா நான் அவங்க மனசு எதுவும் கஷ்டப்படுது நான் சாரிக்கா அப்படிங்கிறாங்க. மறுபடியும் சாரி கேட்காத, நீ தப்பு பண்ணல, நானும் தப்பு பண்ணல, அவங்க தவறுதெல்லாம் எடுத்துக்கிறாங்க, நான் வந்துட்டு அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ண போகிறேன், சரணமாக அவங்களும் பாதுகாப்பாக போங்கன்னு சொல்லி தான் ஒரு வார்த்தை சொன்னேன், அதுக்கு அவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க விடுங்கக்கா, வீட்டில் போய் நம்ம செம்மையாக சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ தானே நீனும் கதிரும் நல்லா சாப்பிட்டீங்க பிரியாணி அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா நம்ம சாப்பிட்டோம், அத்தை சாப்பிடல அப்படிங்கிறாங்க. அம்மா என்ன அப்படிங்கிறாங்க. சரி நம்ம பிரியாணிக்கெல்லாம் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பிரியாணிக்கெல்லாம் வாங்கிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. அத்தை எதுவும் சமைச்சிடாதாங்க அப்படிங்கிறாங்க. ஏய் தோசை சுட போகிறேன்டி அப்படிங்கிறாங்க. தோசைன்னு சொல்லுவாண்டா ஒன்றும் சொல்லுவாண்டா, நைட்டு பிரியாணி நம்ம வீட்டில் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. ஆமாத்த நாங்கள் பிரியாணி சாப்பிட்டோம், நீங்கள் சாப்பிட நல்லா இருக்காதுல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் வீட்டில் வந்து அப்போ நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா அப்படிங்க. அத்தை நாங்கள் சமைச்சிட்டு நாங்கள் சாப்பிடாம இருப்போம், அங்கேயும் ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படிங்க. சரி வாங்கிட்டு வாங்க சமைப்போம் அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க, கறி எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. வீட்டில் போய் சமையல் பண்ணுறாங்க. சமையல் பண்ணிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சொன்ன பழனியும் பாண்டியன் கடையிலேருந்து வராங்க. வரணுன்னே பயங்கரமான வாசனையாக இருக்குது. இதை பார்த்தோன்னே பழனி கேட்குறாரு, என்ன எதுவும் பிரியாணியா, பக்கத்து வீட்டு வாசனை இங்கே வரைக்கும் வருதா அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டில் தான் சித்தப்பா அப்படிங்கிறாங்க மீனா. இப்போ நம்ம வீட்டு தானே ராஜி, உண்மையாக தானே அப்படிங்கிறாங்க. உண்மையாக தான் சித்தப்பா, நாங்கள் சாப்பிட்டோம் பிரியாணி, நீங்களும் சாப்பிட்ணுன்னு சொல்லி தான் ரெடி பண்ணோம் அப்படிங்கிறாங்க. அப்படியேப்பா சரி ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டியன் சொல்கிறாங்க, நைட்டுக்கான பிரியாணியாக ரெடி பண்ண கோமதி, செலவு அதிகம் தானே வரும், மாவு பாக்கெட்டு வாங்கினா 2 மாவு பாக்கெட்டில் 3 மாவு பாக்கெட்டில் முடிஞ்சிடும், 120 120 முடிஞ்சிடும். பிரியாணின்னு கடையில் வாங்கினா எவ்வளோ செலவாக இருக்கும் அப்படிங்க. ஏங்க அதெல்லாம் வாங்கலைங்க, இவங்கெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு வரும்போது கறி வாங்கிட்டு வந்தாங்க, நாங்கள் பிரியாணி சாப்பிட்ருக்கோம், வீட்டில் உள்ளவங்க சாப்பிட வேண்டாமான்னு வாங்கிட்டு வந்து சமைக்குதுங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் வைக்கணும், ஏன்னா
என்றைக்குமே இந்த ஒற்றுமை இந்த வீட்டில் குலையக்கூடாதும்மா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள்லாம் ஃபோன் பண்ணி கேட்டிங்களா சரவணனுக்கும் மயிலுக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இப்படி தான்மா எல்லாரையும் விட்டு கொடுக்காம வச்சுக்கணும். ஏன்னா 3வது மாதம் யாராவது வந்து கூட்டு குடும்பத்தை சிதைக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணுவாங்க, நம்ம அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. மச்சான் நீங்களே அதுக்கு வழி பண்ணிடுவீங்க மச்சான் அப்படிங்கிறாங்க. உடனே நான் வழி பண்ணிடுவேண்ணா அப்படிங்கிறாங்க. என் தம்பி சொல்லுது, என்னங்க தப்பு இருக்குது, ஒரு பிள்ளைய வசதியும் இன்னொரு பிள்ளைய தாழ்த்தியும் பேசிகிட்டே இருந்தீங்க, இப்போ தான் கொஞ்சம் மாறி இருக்கீங்க, அது மாறாமல் இருங்க. ஏன்னா தங்கமேல் விஷயத்துலேயும் சரவண விஷயத்துலையும் ரொம்ப கண்டிப்பாக இருங்க. அவங்க அப்பா அம்மாலாம் ஃபோன் பண்ணி இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க, நீங்களும் ஊன்னுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு கோமதி, அவங்க சொல்கிறதுக்கு வந்து சம்மந்திட்டு நம்ம எதுவும் மனசுக்கு சுத்தமாக பேசக்கூடாதுங்கிறது தான் அப்படி சொல்கிறது. நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு நம்மளுக்கு தெரியும், அவங்க சொல்லி செய்ய வேண்டியது இல்லை. என்ன சரவணனுக்கு வந்து நம்ம தொழில் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னால் அவங்க என்கிட்ட பண்ணி கொடுக்கலாம். இதே செந்தில் என்னோட கடையில் இருக்கான், நாளைக்கு எனக்கு ஒரு பிஸ்னஸ் வச்சு கொடுங்கப்பா, எனக்கு இது தெரியும்ப்பான்னு சொன்னால் பண்ணி கொடுக்க தான் போகிறேன். கதிர் இருக்கான், கதிருக்கும் பண்ணி தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறார், எனக்கெல்லாம் யாரும் பண்ணி தர வேண்டாம், நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிறாங்க. பற்றியா கோமதி, இந்த மாதிரி திமிர்த்தனம் தான் பேசக்கூடாது. இதே இது நான் வந்து சரவணன் நான் பண்ணி கொடுத்தோம்னா சரிப்பான்னு சொல்லிட்டு அது தவிர ஒன்றும் பேச மாட்டான். அப்படியுமே ஓனர்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கப்பா அம்மா, அந்தளவுக்கு எதையுமே என்னை கேட்காமையே வைக்க மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டான் அப்படிங்கிறாங்க. டேய் கதிரு, நீ வச்சுருக்க பாசம் உங்கள் அப்பா மேலே வச்சுருக்காரு, ஆனால் 2 பேரும் எப்படி நடந்துக்கிட்டே தெரியாமல் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, முதல்ல பிரியாணி சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. பிரியாணி சாப்பிட்றாங்க. பிரியாணி செம்மையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா தாங்க ரெடி பண்ணா அப்படிங்கிறாங்க. மீனா உன் கைவண்ணமே கைவண்ணம் அப்படிங்கிறாங்க. மாமா தங்கமயிலுக்கு தானே சூப்பராக சமைக்கான்னு சொல்வீங்க அப்படிங்கிறாங்க. தங்கமயில் சைவம் சூப்பராக சமைக்கா, நீ அசைவம் சூப்பராக சமைக்க, என் மருமகமார் கூட சூப்பராக சமைக்காங்க அப்படிங்கிறாங்க. மாமா இந்த பச்சடி சாப்பிட்டு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த தக்காளி பச்சடி, இந்த இது நம்ம கத்திரிக்காய் பச்சடி நான் தான் செஞ்சேன் அப்படிங்க, அதை சாப்பிட்டு பார்க்குறாங்க. இது செம்மையாக இருக்க ராஜி, நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. ராஜி நீ கூட சமைக்கிறியா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, கேட்டு நான் சமைச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா. இப்படி எல்லாருமே வந்து கூட்டாக ஒரு வேலை செஞ்சு சாப்பிட்டு பார்க்குறது சந்தோஷம்தான். ஏன்னா சரவணனும் மயிலும் இல்லை, அந்த மட்டும் தான் கவலை அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க தானே 2-3 நாள் வீட்டுக்கு வந்துடுவாங்களே அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ட்ரெயினில் தங்கமயில் பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்களை பிடிக்குமா, என்ன பிடிக்குமா அப்படிங்கிறாங்க. எல்லாருமே தான் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. யார் அதிகமாக பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. என் குடும்பத்தை தான் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன உங்களுக்கு பிடிக்காதா அப்படிங்கிறாங்க. உன்னையும் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் என் குடும்பத்தை சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை என்னையும் உங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறாங்க. சரி உன்னை பிடிக்குது மாதிரினா என்ன நடக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க இந்த ஸ்டாப்பில் ட்ரெயின் நின்றுச்சு, எவ்வளோ நின்றுச்சு பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நின்றுச்சு அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் 10 நிமிஷத்துக்கு மேலே நிற்கும். நான் வந்து அடுத்த ஸ்டாப்பில் வந்து உங்களுக்கு என்ன கேட்பேன், ஐஸ்கிரீம் கேட்பேன். நீங்கள் அந்த ஸ்டாப்பில் இறங்கி ஐஸ்கிரீம் வாங்கி தரணும் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ தானே, வாங்கி தந்துடுறேன். இல்லை உடனே எடுத்துகிட்டு அப்படி அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அந்த ஸ்டாப்பில் 10 நிமிஷம் நின்றுச்சுன்னா அடுத்த ஸ்டாப்லேயும் 10 நிமிஷம் தான் நிற்கணும், கண்டிப்பாக நிற்கும், அதனால் நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. அடுத்த ஸ்டாப்பும் வருது. அதனால் சரவணன் வந்து இறங்குறாரு, இறங்கி ஐஸ்கிரீம் வாங்குறாரு. ட்ரெயினை உடனே எடுத்துடுறாங்க. அந்த ஸ்டாப் சின்ன ஸ்டாப்பு. இது வந்து தங்கமயிலுக்கும் தெரியல, சரவணனுக்கும் தெரியல. ட்ரெயின் ரொம்பவே கிளம்பி போயிடுது. உடனே தங்கமயில் வாசலே நின்று பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஒரு ஆள் உள்ளே போயிருமா அப்படிங்கிறாங்க. உள்ளே போயிடுறாங்க. 2-3 ஸ்டாப்பு தாண்டினோடனே, ஏம்மா நீ வாசலே நின்றுட்டுருக்கு, என்னம்மா வாசலே பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்கார் ஐஸ்கிரீம் வேணும்னு இறங்கினாரு, ட்ரெயின் உடனே எடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ படித்த பொண்ணு தானே, இது சின்ன ஸ்டாப்பு, ரொம்ப நேரம் நிற்காது, அதுபோக ட்ரெயின்லாம் வந்து இறங்கி ஏறணும்னு நினைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் ஒன்றும் விடல, ஆமாங்க என் வீட்டுக்கார் கூட சொன்னார், நான் தான் வந்து ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி அனுப்பிவிட்டேன், இப்போ வந்து 2-3 ஸ்டாப் தாண்டிட்டு என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவர் இறங்கிட்டார்ல, ட்ரெயின் எடுத்துருச்சுல, நீ ட்ரெயினை நிப்பாட்டிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. ஏன் நானும் நிப்பாட்ட முடியும், என்டங்க பிரேக் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா இதை இந்த கயிறை பிடிச்சி இழுத்தா தான் ட்ரெயின் நின்றுமாம்மா அப்படிங்கிறாங்க. இது எனக்கு யாருமே சொல்லலையே அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதெல்லாம் கொட்டை எழுத்துல இங்கிலீஷில் எழுதி போட்டுக்கலாமா அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து படிக்க தெரியாது அப்படிங்கிற. என்னம்மா பேசிகிட்டு இருக்க, நீ பேசிகிட்டு இருக்கும்போது எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்க வச்சுருக்கேன்னு சொல்லிலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க, நான் பக்கத்தில் இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ வந்து நீ உனக்கு தெரியாதுங்க. ஏப்பா இது என்னம்மா நேரங்களுக்குள்ளே 2 எதுவும் பிரச்சனை அப்படி எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கயிறை பிடிச்சிருக்காரு. அந்த ஸ்டாப் இருக்குது. உடனே ட்ரெயினில் வந்து கேட்குறாங்க, என்ன விஷயமா ட்ரெயின் நிப்பாட்டினீங்க வச்சுங்க என்கொயரி பண்ணுறாங்க. பண்ணையில் சொல்கிறாங்க, என் வீட்டுக்காரர் வந்து 2 ஸ்டாப் 3 ஸ்டாப் தள்ளி இறங்கிட்டாங்க, அந்த ஸ்டாப் பேருமே எங்களுக்கு தெரியல, அதனால் வந்துட்டு அந்த ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உடனே ரயில்வே போலீஸுங்கிறது பேசுகிறாங்க, இந்த மாதிரி எந்த ஸ்டாப்னு தெரியல, 2-3 ஸ்டாப்னு சொல்கிறாங்க, சரியாக அவங்க புரிய வரல, உடனே ட்ரெயின் எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ட்ராப்பில் வந்து நாங்கள் ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கோம், அந்த ஃபோட்டோவில் இருக்காரான்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அங்கே பார்க்குறாங்க, ஒருத்தருமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த தங்கமயில்கிட்ட சொல்கிறாங்க. தங்கமயில் ரொம்பவே பதறுதாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க ட்ரெயின் விட்டு இறங்கிடுறாங்க. ட்ரெயினும் கிளம்பிடுது. ட்ரெயின்லேருந்து செல்லையோ எதையோ எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க மறந்துடுறாங்க. இந்த சூழ்நிலையில் ரயில்வே ஸ்டேஷன் வந்து அழுதுட்டுருக்காங்க.
இந்த சூழ்நிலையில் அங்கே சரவணா அங்கே ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிட்டு நம்ம எங்கே போகுதுனே தெரியலையே, கையில் ரூபா காசு இல்லை, ஐஸ்கிரீம் எதுக்கு 30 எடுத்துகிட்டு இறங்கணும், அந்த 30 தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாரு. ஐஸ்கிரீம் கையில் வாங்கின ஐஸ்கிரீமை தூர போட்டு அப்படியே ஒரு மாதிரி முழிச்சிட்டு நிற்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த சூழ்நிலையில் வந்துட்டு அவர் அப்படி சரி நம்ம அந்த ட்ராக்லேயே தான் நடந்து வீட்டுக்கு போண்டிருக்கோமா, தங்கமேலோட நிலைமை என்ன ஆகும், அவன் ஃபோன் நம்பரும் நம்ம மனப்படம் இல்லையே, வீட்டு நம்பரும் மனப்படம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்படி இருந்தும் அவருக்கு ஏதாவது நம்பர் நினைவு வருமானு உட்காந்து யோசனை பண்ணி பார்க்குறாரு. ஆகா, நம்ம செல்ஃபோனில் நம்பரை சேவ் பண்ணதுனால பழைய மாதிரி நம்ம வந்து அந்த செல்ஃபோன் நம்பரை மனப்பாடம் பண்ணாமல் விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இது தங்கமேல் எழுதுறாங்க. அப்புறம் ரயில்வே போலீஸ் சொல்கிறாங்க, நம்ம அட்ரஸ் சொல்லு, நம்ம கொண்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை என் வீட்டுக்காரெலாம் எப்படி போக முடியும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நிலமை சரியில்லை, அதனால் எந்த ஸ்டேஷன் சொல்லி தேடுவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேஷனாக தேடுறாங்க. அங்கே இல்லை. இவர் ரயில்வே ட்ராக் வழியாக ஓரமாகவே நடந்து போயிடுவோமா அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ தான் நினைக்கிறாரு, ஒரு வேளை நம்மளை தேடி வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷன்லேயே இருக்கிறாங்க. சரவணா ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அவங்க பக்கத்துலேயே தேடிட்டு போகிறாங்க. சரவணா அவங்கள பார்க்கல. கிளம்பிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் சரவணன் நினைக்கிறாரு, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு வயிறு வேறு பசிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போகிறாரு. கடையில் போய் வேலை கேட்குறாரு. சார் அந்த மாதிரி வெளியூர், எனக்கு வயிறு பசிக்குது, நான் வேலை செஞ்சு சாப்பிடட்டுமா அப்படிங்கிறாங்க. சரி தம்பி அப்படிங்கிறாங்க. அங்கே வேலை செஞ்சு சாப்பிட்றாங்க. சரி தம்பி தங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. இங்கே சரவணனுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. தங்கமேலு ஒரு வேளை சென்னைக்கே போயிட்டாளா, இல்லைனா ட்ரெயினில் இறங்கி மறுபடியும் வேறு எங்கேயும் போயிட்டாளா, செல் நம்பரும் இல்லை வீட்டுக்கு தான் போயிட்டாளா, என்னென்னு தெரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்போ அங்கே தூங்க தம்பிங்கன்னா ஒரு தூக்கமே வரல. அதனால் சரி ரைட்டு நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து அவர் குடிக்க நடக்க ஆரம்பிக்கிறார். அவரால் நடக்க முடியலை. அப்போ வந்துட்டு இன்னொரு ஊரில் ஒரு இடத்துல வேலை கேட்குறாரு. சரி கொஞ்சம் பணம் இருந்தால் கொஞ்சம் தாங்க, நான் ஊரில் போய் அனுப்புகிறேன்னுலாம் ஒரு சூசர் ஆள்கிட்ட கேட்டு பார்க்குற, கையேந்தி பார்க்குறாரு. ஒருத்தரும் கொடுக்குற பாடல, இப்படி எத்தனை பேர் ஏமாற்றி சாப்பிட்டு இருக்கீங்க, உடம்பு நல்லா தானே இருக்குது, உழைச்சி சாப்பிட வேண்டியதானே அப்படி இப்படின்ட்டு போயிருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாயிருது. இன்னொரு இடத்துல வேலை பார்த்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. 2 நாள் ஆயிடுது. 3ஆவது நாள் நம்ம ஊருக்குன்னு எத்தனை கிலோமீட்டருக்குன்னு பார்க்குறாரு. 25 கிலோமீட்டர். சரி நம்ம நடந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாரு. சாப்பிடாமே நடந்து போகிறாரு. ரொம்பவே கிறங்கிடுறாரு. இந்த சூழ்நிலையில் தங்கமேல் வந்து ஊருக்கு போகிறதா என்ன செய்யுதுன்னு ஒன்றுமே தெரியாமல் வந்து முழிச்சிட்ருக்காங்க. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, அம்மா 2 நாளாக உங்களுக்கு வந்து அங்கங்கே சுற்றி காமிச்சாச்சு, உங்கள் வீட்டுக்காரை கண்டுபிடிக்க முடியல, பேசாமல் வீட்டுக்கு போயிருங்க அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு போய் நான் எப்படி பதில் சொல்லுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நாங்களே கொண்டு அங்கே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேலை கொண்டு நேராக போலீஸ் கொண்டு அங்கே விட்றாங்க. 2 நாளாக அந்த பொண்ணு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருந்துச்சு. அது போக வந்துட்டு இந்த பொண்ணை என் வீட்டுக்காரர் தேடணும்னு சொன்னாங்க. அங்கே தேடி பார்த்தோம், அவர் காங்கலைங்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியனும் கோமதி ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. இப்படிமா காங்கலை அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வந்து ட்ரெயினில் போகையில் ஐஸ்கிரீம் வாங்கி தர சொன்னேன், அவர் வாங்கிறதுக்காக இறங்கினார், திடீர்னு காங்கலை, எங்கே போனார் ஏது போனார்னு தெரியல, நானும் மனசு கேட்காம தேடி அலைஞ்சேன் அப்படிங்கிறாங்க. அவன் செல்ஃபோனுக்கு ஒரு ஃபோன் அடிக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அவர் ஃபோனு, என் ஃபோனு, பணம், எல்லா ஏடிஎம் கார்டுலேருந்து எல்லாமே இப்போ ட்ரெயினில் தான் இருந்துச்சு, நானும் மறந்து போய் அந்த பதட்டத்தில் விட்டுட்டேன், அவரும் இறங்கிட்டார், என்னச்சுனே தெரில அப்படிங்கிறாங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஷாக்காகிறாங்க. பாண்டியன் கேட்குறாங்க, ஏம்மா நாங்கள் சொல்லி தானம்மா அனுப்புகிறோம், இந்த மாதிரி ட்ரெயின்லேருந்து யாரும் இறங்காதீங்க, தேவையான பொருள்லாம் இருக்குது, அப்படி நீங்கள் இறங்குற இடத்துல சென்னையில் போய் வாங்கிக்காங்கன்னு தானம்மா சொன்னேன், அதுபோக வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 நான் தந்தனமா அனுப்புகிறேன், என்னம்மா நீ அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. என் பையன் எங்கடி அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிலத்தா அப்படிங்கிறாங்க. நீ நம்பி தானடி என் பிள்ளை அனுப்புனேன், என் பிள்ளை பச்சை பிள்ளை மாதிரிலடி, வயசு தானடி என் வாலிய பையன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல வெளுக்காங்க. வெளுத்து தலைமுடியை பிடிச்சி இழுக்காங்க. உடனே அத்தை அப்படிங்கிறாங்க. போகிற கோவத்துக்கு தலைமுடியெல்லாம் பிச்சு எரிஞ்சிருவேன், எனக்கு என் பிள்ளை வேணும்டி அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது வீட்டு வாசலில் வந்து அம்மா அப்படிங்கிறாங்க. ஒரு மாதிரி அழுக்கு ட்ரெஸ்ஸோட. உடனே எங்கே சரவணன் குரல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கோமதி ஓடுதாங்க, எல்லோரும் ஓடுறாங்க. சரவணா அப்படிங்கிற அம்மா அப்படின்னு சொல்லி மயங்கி வீட்டு முன்னாடி வந்துடுறாங்க. டேய் சரவணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இது பண்ணுறாங்க. அங்கே ராஜி பாட்டிலாம் பார்த்துட்டு, என்ன இவன் சரவணா பையன் எப்படி வந்து நிற்கான், எல்லோரும் அழுதாங்களே, என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. பழனிக்கு ஃபோன் அடிக்கல, வேறு ஃபோன் எடுக்க மாட்டேங்கானே, என்னென்னு பார்த்து வந்துடுமாடி அப்படி இப்படிங்கிறாங்க. அங்கே மாறி சொல்கிறாங்க, அத்தை இப்போ தான் வீட்டில் ஒரு பிரச்சனைலாம் ஓடிட்டுருக்கு, இப்போ நீங்கள் வேலும் பிரச்சனையை கிளப்பாதீங்க, நம்மளுக்கு தெரிய வரும், என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. தண்ணி சொல்லி டே சரவணா என்னடாச்சு அப்படின்னு சொல்லி பாண்டியன் கலங்குறாரு. அப்படின்னாப்பா நடந்தே வந்தானப்பா, மயக்கத்தில் இப்படி ஆயிடுச்சுப்பா அப்படி இப்படிங்கிறாங்க. சாப்பிட்லப்பா அப்படிங்கிறாங்க. அம்மா கொஞ்சம் சோறுதம்மா அப்படிங்கிறாங்க. சாப்பிடுதாங்க. டே சரவணா
நீ ஹனிமூன் போகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டு இப்படி கஷ்டப்பட்டு வந்திருக்கேடான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழுகிறாங்க. உடனே தங்கமேல் சொல்கிறாங்க, ஏங்க என்னாச்சுங்க அப்படிங்கிறாங்க. ஏய் நீ சும்மா ஒரு வாயை மூடிட்டு சும்மா இரு அப்படிங்கிறாங்க. கோமதி வார கடுப்பில் நான் ஏதாவது பண்ணிடுவோண்ணே அப்படிங்கிறாங்க. எங்க அப்படிங்கிறாங்க. உடனே மயிலக்கா கொஞ்சம் அமைதியாக இருங்க, சரணமாக இப்போ தான் வந்திருக்காங்க, அவங்க தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடட்டும், அதுக்கு ஒரு பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி இருக்கிறாங்க. மயக்கம் தெரியுது. தெளிஞ்சோன்னா டேய் சரணா முதல்ல குளிடா அப்படிங்கிறாங்க. இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்க. உடனே அப்போ தான் பாண்டியன் சொல்கிறாங்க, எனக்கு 3 பையங்க, என் 3 பையங்களாம் ஏசினாலும் பேசினாலும் என் பையங்க நல்லா இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உன்னை காங்கலன்னு சொல்லும்போது அந்த ஒரு நிமிஷம் எனக்கு உயிரே பேய் வந்துருச்சுடா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என் பிள்ளைகள் என்றைக்குமே என்னை விட்டுட்டு எங்கேயுமே போகாதங்கடா. என்ன அப்பா நீங்கள் எங்கே போனாலும் அவங்க கூடயே வருவேன். இனிமேல் யாரும் கனிமூன் போனாலும் சரி தான், எங்கே போனாலும் சரி தான், நீங்கள் ஒரு வாரமாக இருந்தால் அப்பாவும் அம்மையும் ஒரு வாரமாக இருப்போம், சரியா? என் பிள்ளைகள் இவ்வளோ கஷ்டப்படும் போது என்னால் பார்த்துட்டு இருக்கோம்ல, ஒரு ஃபோனை கூட உனக்கு அடிக்க முடியலையா அப்படின்னு கேட்குறாங்க சரவணன்ட்ட. அப்பா யார் ஃபோன் நம்பரும் மனப்பாடம் இல்லைப்பா, என் செல்ஃபோன் கூட என்கிட்ட இல்லை, யாருமே நான் நம்பி ஒரு ரூபா காசு தரலப்பா, நானும் கையேந்தி பிச்சை எடுத்து கூட பார்த்தேன்ப்பா, ஒருத்தரும் தரலப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணா கதிர் சொல்கிறாங்க, அண்ணா இப்படிலாம் அந்த வார்த்தையை சொல்லாதண்ணே, அவனை நம்பி நான் இருக்கும்போது நீ என்ன எப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. இல்லைடா கதிர், ஓ நம்பரை நான் முன்னாடி மனப்பாடமாக வச்சுருப்பேன், அண்ணனுக்கு ஒரு நம்பரு மறந்துடுச்சு, அந்த நம்பர் 5 சொல்லிட்டு, அதனால் நான் ஒரு ஆள்கிட்ட செல்ஃபோன் வாங்கி கூட உனக்கு அடித்து பார்த்தேன், அது வேற ஆளுக்கு போயிட்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியலடா. தங்கமயில் என்னானாலோ பொருள் என்னாச்சோ, வீட்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்னடா எனக்கு ஒன்றுமே தெரிலடா. எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் இருந்துச்சு, எப்படியாவது நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னா கண்டிப்பாக கதிர் நம்ம கூட இருப்பான், என் தம்பி செந்தில் கூட இருப்பான், எங்கள் அப்பா இருப்பாங்க, எங்கள் வீடு இருக்கும், இந்த சப்போர்ட்டில் தங்கமேல் எப்படின்னு தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான்டா வந்தேன். என்னால் முடியலடா, வயிறு பசியோட ஊர்லாம் கடையில் வந்து ஒரு வேலை கேட்டு சாப்பிட்டு வந்தேன்டா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன் சொல்கிறாரு, டேய் இன்னைக்கு சொல்கிறேன்டா, என் பிள்ளைகள் என்றைக்குமே கஷ்டப்படக்கூடாது, சரியா? எல்லோரும் அக்கௌண்ட்லேயும் நான் செஞ்சிருவேன், ஒரு அமௌண்ட் போட்டு வச்சுருந்தேன், எங்கே போனால் எடுத்து செலவு பண்ணிக்கோங்க, யாரையும் கையேந்தி இருக்க மாதிரி இருக்கக்கூடாது, யார் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், அப்பா உங்களுக்கு என்ன உதவியும் பண்ணுறேன்டா, தயவுசெய்து இந்த பாண்டிய மக்கள் மாதிரி யார்கிட்டையும் கை நீட்டுது மாதிரி இருக்கக்கூடாடா அப்படிங்கிறாங்க. அப்போ அழாதீங்கப்பா அப்படிங்கிறாரு செந்தில், சரவணன், கதிர். உடனே இல்லைடா, இந்த நிமிஷத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு, என் பிள்ளை வந்து ஒரு வயிற்று வாரத்துக்கு ஒருத்தண்ட கையேந்துறதும், என் மருமகளை வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு போலீஸ்காரங்க கொண்டு விடுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, யார் எங்கே போனாலும் ரொம்ப கவனமாக இருங்க. கதிர்கிட்ட நான் ஒன்று சொல்லிக்கிறது தான், நீ சைக்கிளில் வேலை பார்க்குற வைக்காது எனக்கு பெருமையாளர்களும் கூட, சரி உழைக்கிற ரைட்டு, ஆனால் எங்கே போனாலும் கவனமாக போ, வா, இங்கே பாரு எவ்வளோ பெரிய ட்ரெயின் வண்டி அதில் போய் இப்படி ஆயிடுச்சு, அதனால் எங்கே போனாலும் கவனமாக வாப்பா, கவனமாக போ அப்படிங்கிறாங்க. அப்போனா இந்த தெருவுலேருந்து அடுத்த தெருவில் தான்ப்பா, 2 தெருவு தள்ளி நான் உணவு டெலிவரி பண்ணிட்டு கிடக்க போகிறேன், இதெல்லாம் எனக்கு பெரிய இது இல்லைப்பா, நான் தொலைஞ்சா போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைடா நாட்டில் என்னெல்லாமோ நடக்கு, அதனால் எங்கே போனாலும் கவனமாக இருங்க வைங்க அப்படிங்கிறாங்க. உடனே பழனி சொல்கிறாரு, என்ன மச்சான் சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டேய் என் பிள்ளைகள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்டா, நான் கும்பிட்ட சாமி தாண்டா ஒன்று சேர்த்துட்டு, அந்த ஒரு நிமிஷம் நான் என்ன பாடுபட்டுருக்கேன் எனக்கு தான் தெரியும் அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே ராஜி வீட்டில் அவங்க சித்தப்பா சொல்கிறாரு, ஏதோ போலீஸ் கொண்டு அந்த பிள்ளையை இறக்கி விட்டு போய் ஏதோ பிரச்சனை பிள்ளைக்கு நம்மளை தான் பிரச்சனை கிளப்பி விட்டு அந்த பாண்டியன் வந்து குளிர் கையெல்லாம் நினைச்சான், இப்போ அவனுக்கே பிரச்சனை வந்துட்டு ரொம்ப சூப்பர் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ராஜி பாட்டி சொல்கிறாங்க, அவன் வாய் வச்சுட்டு சும்மா இருறா முதல்ல, அவங்களே இப்போ தான் கல்யாணம் முடிச்சு ஏதோ ஹனிமூன் அனுப்பிவிட்டாங்க, அந்த பிள்ளை போலீஸ்கிட்ட வந்து இறங்குதா, இந்த பையன் வந்து கழுக்கு சீட்டில் வந்துருக்கான், என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரில அப்படிங்கிறாங்க. இந்த பாண்டியன் நம்மகிட்ட பண்ண மாதிரி யார்ட்டையாவது ஏதாவது பண்ணியிருப்பான், அதான் 4 பூசையை கொடுத்து அனுப்பியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடா, வாயை மூடிட்டு வாயில் நாக்கு இருக்குதுக்காக சுற்றி வளைச்சி பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. அத்தா என்ன உனக்கு சொன்னது புரியலையா, அன்றைக்கி நான் வெறுமனையாக வெளியே போகாதான் தான் சொன்னேன், ஆனால் இப்போ வெளியே விட்டு கதவை போட்டுரும் அத்தா, நீ நம்ம வீட்டு நிலைமையை பார்க்காம அங்கே வீட்டில் என்ன நடக்கு ஏது நடக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்க, இது சரியாக வராது, இந்த வீடு கல்யாண வீடு, இந்த கல்யாணத்துக்கும் மோகம் கூட வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. டேய் பழனி வராமல் விட்டுறா அப்படிங்கிறாங்க. பழனி வந்தால் நீ கல்யாணத்துக்கு வரக்கூடாது அத்தா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. அத்தை இது நம்மளுக்கு தேவையா, பேசாமல் வீட்டுக்குள்ளே வாங்க, நம்ம பழனிகிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. எல்லாம் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டில் போய் மாறி ஃபோன் அடிக்கிறாங்க பழனிக்கு. அங்கே என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. 2 பேரும் ஹனிமூன் போயிருக்காங்க அண்ணி, போயிட்டு வந்து ட்ரெயினில் இறங்கிட்டானா சரவணன் கையில் செல்லும் இல்லை பணமும் இல்லை, தங்கமயிலும் அடுத்த ஸ்டாப்பில் எல்லா பொருளையும் விட்டுட்டு ட்ரெயின்லேருந்து இறங்கிட்டாலாம். அவன் போலீஸ்காரங்க கொண்டு வீட்டில் விட்டு போகிறாங்க. தம்பி நடந்தே வந்துட்டான், நான் வீட்டுக்கு பசியில் வந்திருக்கான், அதான் மச்சான் அழுதுட்டுருக்காரு அப்படிங்கிறாங்க. டேய் வேற ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை நீ அப்படிங்கிறாங்க. அதான் இந்த மாதிரி நடந்துச்சான் அப்படிங்கிறாங்க. பாருங்க காலக்கொடுமையை, இந்த பிள்ளைகள் ரொம்ப விழிப்புணர்வாக இருந்திருக்கலாம்ல, இந்த ட்ரெயினில் வந்து ஏன் வந்து தேவையில்லாமல் இறங்குதுங்க, இந்த பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் தேவையா,
இந்த பையன் சரவணன் அதையும் செஞ்சுட்டானா, சரி ரைட்டு போ, எது நடக்கணுமோ நடந்தேருது. ஆனால் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் நஷ்டம் வரும்போது தான் சுற்றி இருக்கவங்களுடைய அன்பு என்னன்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கும் புரியும். இன்னும் அந்த பிள்ளைகள் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன தவறை வச்சு பாடம் படிச்சுக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசை தேத்துறாங்க ராஜுவோட பாட்டி. இனி என்ன நடக்கும் பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.